ஸோ கொடுத்துருக்கிறது கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? கான்வெக்ஸ் மிரர், ரைட். ஸோ கான்வெக்ஸ் மிரர்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படி படத்தை போட்டுருங்க கேட்டுங்களா, இதுதானே கான்வெக்ஸ் மிரர்னா இப்படி ட்ரா பண்ணிருப்பீங்க, இதுதான் கான்வெக்ஸ் மிரர். சரி, கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இமேஜ் வந்து இமேஜ் ஆஃப் an ஆப்ஜெக்ட் approaching a convex mirror of radius of curvature move from 25. அப்ப இந்த 25/3 மீட்டர் to 50/7ங்கிறது இமேஜோட டிஸ்டன்ஸ் சொல்றாங்களா இல்ல ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சொல்றாங்களா? இமேஜ் கேட்டுங்களா? சோ அப்ப இமேஜ்னா எனக்கு எந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் இருக்குமா ரைட் இருக்குமா? கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும் இது ரைட் சைடு. சோ அப்ப ரைட் சைடுல தான் வந்தது இருக்கும் கேட்டுங்களா? சோ இமேஜ் பொறுத்த வரைக்கும் கான்வெக்ஸ் மிரர் நம்ம எழுதியிலே கான்வெக்ஸ் மிரர் பத்தி படிக்கல, இமேஜ் நமக்கு ரைட் சைடுல தான் விழுந்துருக்கும் சரிங்களா? அது முதல்ல எங்க இருக்காமா, இனிஷியலா 25/3 இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இமேஜ் எங்க போயிருங்க, 50/7. ஆமா. சோ 50/7னா இது இப்படி போயிருக்குமா இல்ல இப்படி வந்திருக்குமா? கொஸ்டின் கேட்டது புரியுதுங்களா? 25/3 இங்க இருக்குதுங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க புரியுதுங்களா? சார் டுவர்ட்ஸ் தி மிரர் வந்திருக்கும் சார், டுவர்ட்ஸ் தி பாயிண்ட். எப்படி சொல்றீங்க டுவர்ட்ஸ் தி மிரர்னு? சார் 25/3 னா 8 பாயிண்ட் சம்திங் வரும் சார். ஆமா 50/7 7 பாயிண்ட் சம்திங் வரும் சார். அப்ப ஆமா டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா அப்ப டுவர்ட்ஸ் தி மிரர் வரும். ஆமாங்க. ஸோ அப்போ பாருங்க முதல்ல 25/3ங்கிறாங்க. அப்போ 25/3 டிவைட் பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குது, இந்த மிரரில் நான் போடையில் 25/3 போடையில் அப்ராக்சிமேட்டாக 8×3 24ங்களா 0.1. ஸோ 8.3ங்களா 8.3 வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது 50/7ங்கிறாங்க. அப்போ 50/7 போட்டா எனக்கு என்ன ஆகும், ஸோ 7 ஸோ 49 மறுபடியும் போட்டிங்கன்னா 1 ஸோ 0.0 அப்போ 1 ஸோ அப்போ 3 வந்திருக்கும் ரைட்டுங்களா? ஸோ அப்போ 7.1 அப்போ 8.3 இனிஷியலாக இருந்திருக்கு. இமேஜ் முதல்ல இருந்த டிஸ்டன்ஸ் இங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இமேஜ் எனக்கு எங்கே வந்துருச்சு 50/7 அப்படின்னா 7.1. அப்போ I2ங்கிறது எனக்கு இங்கே வந்திருக்கும் டிஸ்டன்ஸ் கேட்டுங்களா, I2. அப்போ என்ன சொல்றாங்க, ஏன் ஆப்ஜெக்ட் அப்ரோச்சிங்னா அப்ப அந்த ஆப்ஜெக்ட் இங்கிருந்து இது நோக்கி வந்திருக்குன்னு அது கேட்டுங்களா, ரைட்? அப்ப தூரமா இருக்கல இமேஜ் இங்க தள்ளி இருந்திருக்கு. ஸோ பக்கம் வர 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 அந்த மாதிரி க்ளோஸ்ல வந்து இமேஜ் ஆஃப் an ஆப்ஜெக்ட் அப்ரோச்சிங் கான்வெக்ஸ் மிரர், அப்ரோச் பண்ணுதுங்கிறாங்க கான்வெக்ஸ் மிரர் இந்த ஆப்ஜெக்ட். இப்போ பண்ணையில எனக்கு இமேஜ் இங்கிருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. I1ங்கிற பொசிஷன் இனிஷியலா இருந்தது, I2ங்கிற இமேஜ் இது மூவ் ஆனதுனால இங்க கேப்சர் ஆயிருக்குன்னு சொல்லி. இப்போ ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அப்ப என்ன ஸ்பீட்ல இந்த ஆப்ஜெக்ட் வந்திருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸ்பீடு சார் அப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு போடணும் சார். ஆமா பாருங்க, இப்போ I1 இனிஷியலா இருந்தது 8.3, ஃபைனலா வந்தது I2. இதுதான் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் டியூரிங் 30 செகண்ட்ஸ்ல இது டிராவல் பண்ணி கேட்டுங்களா, ரைட்? இது வந்து இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இது இமேஜ் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்துடும், ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வராது நமக்குங்களா. ஏன்னா இதே பிளேன் மிரரா இருந்தா நீங்க ரெண்டு ஈக்குவல் பண்ணி எழுதலாம். ஏன்னா பிளேன் மிரர்ல ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும் ஆப்ஜெக்டும் இமேஜும். பட் இது கர்வ்டு கான்கேவ் மிரர்ல அந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்காது சரிங்களா, ரைட்? அதனால நாம இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகல அப்போ ஆப்ஜெக்ட் எந்த லொகேஷன் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிடணும்.
u1 கரஸ்பாண்டிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் i2 கீழ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் u1 இதுவா கிடைக்கலாம் எனக்கு. முதல்ல இது u1 கிடைக்கலாம் இனிஷியலா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும்? ரெண்டாவது இமேஜுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது எனக்கு என்ன ஆயிரும்? i2 ஆயிடும். புரியுதுங்களா? அப்போ இனிஷியலா இருந்த பொசிஷன் இங்க இருந்திருக்கும். இது இனிஷியல் பொசிஷன் இங்க வந்திருந்திருக்கும். அப்போ இதுதான் அதனுடைய டிஸ்டன்ஸ் டியூரிங் 30 செகண்ட்ஸ்ல. பாருங்க இந்த பொசிஷன்ல இருந்திருக்கும். அங்கிருந்து இங்க 2ங்கிற பொசிஷனுக்கு வந்து. ஏதாவது டவுட் இருக்கா? சார் சொல்லுங்க. சார் I2 வந்துட்டு சாரி U2 வந்துட்டு U1 விட அதிகமா தானே சொல்லிருக்கோம். u2 வந்து சார் u2 அதிகமா இருக்குன்னா அது வெளியில போகணும். away from the mirror தானே. அப்ரோச் பண்ணாதில்ல. மிரர் அப்ரோச் பண்ணாதில்ல. ஆப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணா வெளியில போகும். சார் அப்ப U2 குறைஞ்சா I2 குறையுமா சார்? u2 ஆ U2 குறைஞ்சா I2. ஆமா. மிரருக்கு உண்டான ஃபார்முலா எழுதணும். என்ன எழுதலாம் நம்ம? 1/v plus 1/u equal to 1/f. இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. v எவ்வளவுங்க எனக்கு? 25/3. இப்போ சைன் கண்டிஷன் பிரகாரம் அந்த v பிளஸ்ஸா மைனஸ்ங்களா? பிளஸ் பிளஸ். ஏன்? ஏன்னா அது வெர்ச்சுவல் இமேஜ். வெர்ச்சுவல் ரைட் சைடுல இருக்கு. இன்சிடென்ட்ஸான டைரக்ஷன்லயே நம்ம எழுதுறோம். சரிங்களா? வெர்ச்சுவல்ங்கிறத தாண்டி இன்சிடென்ட் ரே எங்க விழுகுதோ அதே டைரக்ஷன் டிராவல் பண்றீங்க. ரைட்ல விழுகுது. அதனால 25/3. சார் நான் 50/7 எடுக்காம ஏன் சார் 25/3? என்னங்க தம்பி? 50/7 எடுக்காம 25/3 எடுக்கணும் சார் எடுக்கிறோம். ஃபிஃப்டி பை செவன் தம்பி. அதுக்கு பதில் எதுக்கு சார் 25/3 எடுக்கிறோம்? அதானே சார் செகண்ட் இமேஜ் 2. இது ஆமா. இது i2. அது எடுக்கிறதுக்கு பதில் எதுக்கு சார் 25/3? தம்பி நீங்க பேசுறது விட்டுருக்குது. அது எடுக்கீல சொல்லுங்க. ஹலோ சார் 50/7க்கு பதிலா 25/3க்கு பதிலா எதுக்கு சார் 50/7 எடுக்கலாம் லைக் சார்? தம்பி நம்ம ஆக்சுவலா என்ன கேஸ் 1. இது வந்து கேஸ் 1ங்க. நீங்க சொல்ற அதுக்கும் போடணும் நாம. முதல்ல ஃபர்ஸ்ட் கேஸ் 1க்கு பாருங்க அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ 25/3 மீட்டர்னு இருக்கீல இமேஜிங் இருக்குதுங்கிறாங்க முதல்ல. கேட்டுங்களா? அப்ப இந்த இமேஜிங் இருக்கணும்னா ஆப்ஜெக்ட் முதல்ல ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கணும். புரியுதுங்களா? ஒரு பொசிஷன். அப்ப முதல்ல நாம அந்த பொசிஷனை கண்டுபிடிச்சுக்கணும். இது v1 1/v1 1/u1. fங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா அது மிரருடைய ப்ராப்பர்ட்டி மாறாது. அப்ப வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதுக்குண்டான u1 முதல்ல கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கேஸ் 2க்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. i2 வந்து 50/7 7.1 இருக்கு. அப்போ கேஸ் 2 அதே மாதிரி கண்டுபிடிச்சீங்கன்னா இதுக்குண்டான u2 எனக்கு என்னன்னு தெரியும். புரியுதுங்களா? அப்போ இனிஷியலா அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருந்தது? இந்த 30 செகண்ட்ஸ்ல ஃபைனலா அந்த ஆப்ஜெக்ட் எங்க வந்திருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ இதுதான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் u1 மைனஸ் u2ங்கிறது தான் டியூரிங் திஸ் 30 செகண்ட்ஸ்ல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்குது அப்படிங்கிறது. அப்போ ஃபைனல் அதுக்கப்புறம் u1 மைனஸ் u2 டிவைடட் பை அந்த டெல்டி டைம் ஸ்லாட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது போட்டோம்னா எனக்கு கிலோ அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால வந்து நீங்க ஏன் வந்து இது 7.1 போடலன்னா அதுவும் போடத்தான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1க்கு இதை போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. சரிங்களா? சரி சரி ஓகே. அப்போ பிளஸ் 1/u1 போட்டு 1/f. ஸோ ஃபோக்கல் லென்த் அப்ப என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கு வேல்யூ? 20 சார். 20 சார். ஐயோ 10. ஏன்னா கொடுத்துருக்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் டு நான் இன்னொன்னுவேன் 2 டைம்ஸ் எஃப்னு நான் படிச்சிருக்கேன்.
அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாதி தான் ஃபோக்கல் லென்த்து. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எனக்கு 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 20ல பாதி எனக்கு என்ன வரும்? 10ன்னு வரும். இந்த 10 பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? கன்வென்ஷன், சைன் கன்வென்ஷன் எஃப்க்கு சார் பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். ஏன்? ஃபோக்கல் ஏன்னா லென்த் அது ரைட் சைடு வருது. ரைட் சைடுல இருக்கு. ஸோ இன்சிடென்ட் பண்ற அதே டைரக்ஷன்ல தான் இந்த ஃபோக்கல் லென்த் இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா கர்வ் பாருங்க, நீங்க இப்படி அடிச்சிருக்கீங்க, கான்வெக்ஸ் மிரர். அதனால ஃபோக்கல் லென்த், சென்ட்ரா கர்வேச்சர் எல்லாமே ரைட் சைடுல தான் போகும், லெஃப்ட்ல விழுகாது. அப்போ எஃப் வந்து எனக்கு என்ன ஆயிரும்? பிளஸ்லயே இருக்கும். அப்போ இப்போ 1/u1 கண்டுபிடிப்போம். அப்போ 1/10 மைனஸ் 3/25ங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு. சார் -1/50 சார். -1/50. 50 சார். அப்போ u1 ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? -50. மைனஸ் சார் ஆன்சர் 50 வருதுங்க சார். அதான் 50 வந்திருக்கு. ஸோ அப்போ u1 ஓட வேல்யூ வந்து முதல்ல அது இருந்தது எங்க இருக்கு? 50ல இருந்திருக்கு. மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மீட்டர்லயே போட்டுங்க. ஸோ 50 மீட்டர்ல அது இருக்கு முதல்ல இனிஷியலா. ரைட். இதே மாதிரி இப்போ கேஸ் 2க்கு போட்டு சால்வ் பண்ணி எங்க வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். u2 ஓட வேல்யூ கேஸ் 2. கேஸ் 2க்கு அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க? 1 டிவைடட் பை 50/7 plus 1/u2 equal to 1 divided by plus 10 இல்லையா? plus 10. அப்போ u2 equal to சார் -25 ஆன்சர். -25. Very good. So -25. அப்போ u2 equal to 25. அப்போ இது 50, இது 25. அப்போ எனக்கு u1 minus u2 வேல்யூ எனக்கு என்ன வருதுங்க? 25 divided by delta வந்து எனக்கு 30 seconds. அப்போ இது ஆன்சர் எனக்கு எதுல வரும்? மீட்டர் பர் செகண்ட்ல வரும். கேட்டுங்களா? அப்போ 5/6 u1 50, இது 25. 50ல 25 போச்சுன்னா 25, டெல்டி வந்து 30 செகண்ட்ஸ். அப்போ 5/6ன்னு வந்துடும். இது மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. கேட்டுங்களா? ஸோ இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்டிருக்காங்க. அப்போ மீட்டர் பர் செகண்ட் எப்படி கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றணும்? எப்படி மாற்றுவீங்க? சார் into 1000 சார். ஓய், மீட்டர் கிலோமீட்டர்னா இன்டு 1000. divided by 18/5 sir. எவ்வளோங்க? என்ன தம்பி? சார் 3000 Divided by 18/5 sir. டிவைடட் பை 18/5. divided by 18/5. ஸோ நீங்க சொல்றது இந்த 5/6 போட்டுக்கிட்டு இதையே டிவைட் பண்ணி சொல்றீங்களா? டிவைடட் பை Sir 5/18 sir. 5/18. 5/18. ஸோ அப்போ இது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ண எனக்கு என்ன வருது? 5/6 இன்ட்டு 18/5ன்னு வந்துடணுமா? இப்போ 5 கேன்சல் பண்ணிடணும், 6 கேன்சல் பண்ணிடணும். ஸோ அப்போ 3 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வருது ஆன்சர். கேட்டுங்களா? ஸோ 3 கிலோமீட்டர் பர் ஹவர். ராகவ் தம்பி, சார் கோகுல் ராகவ், இந்த மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் மாத்திரக்கு இந்த 5/6 டிவைட் பண்ண சொன்னார். ஏன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். சார் தெரியலைங்க சார், அதான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ கேட்டிருக்கணும்ல. சார் எங்களுக்கும் சொல்லியிருக்காங்க சார் 5/18 ப்ளஸ் பண்ண.
சார் எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தது இல்லை சார் அந்த மாதிரி. ஆ சரிங்க. பாருங்க மீட்டர் per செகண்ட் போட்டிருக்கோமா? இது கிலோமீட்டருக்கு மாத்தணும்னா முதல்ல 1/1000 போடணும். கேட்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? எஸ் சார். கிலோமீட்டர் per செகண்ட்னு வரும். கேட்டுங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கு இல்லையா? பாருங்க மீட்டர் போட்டிருக்கேன். 1 மீட்டர் 1 கிலோமீட்டர் என்ன கேட்டீங்கன்னா மீட்டர் 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். கேட்டதானே? எஸ் சார். 1 கிலோமீட்டர். அப்போ 1 மீட்டருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். அதான் இங்க போட்டிருக்கேன். சரிங்களா? அப்ப மீட்டர் கிலோமீட்டருக்கு வந்து போட்டேன். அதே மாதிரி பாருங்க 3600 செகண்ட் சேர்ந்தது தான் 1 ஹவர். கேட்டுங்களா? எஸ் சார். 60 மினிட்ஸ். ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட். அப்போ 3600 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 ஹவர். அப்ப செகண்ட்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? 1/3600 ஹவர்னு எழுதலாம். அப்ப செகண்ட்ஸ் பாருங்க இது வந்து நியூமரேட்டர்ல இருந்ததுனால 1/1000 போட்டு. இப்ப செகண்ட்ஸ்க்கு அதே மாதிரி போடணுமா? 3600. அப்ப என்ன ஆகும் பாருங்க 1/1000 அப்படியே இருக்கும் இருந்துகிட்டு இது கீழே வந்து 1/3600 வந்துருக்கு. கேட்டுங்களா? செகண்ட்ஸ் கீழே இருக்கிறதுனால. ஸோ ஃபைனல் அது என்ன இருக்கும் மேல 3600 போயிட்டு டிவைடட் பை 1000 வந்துருக்கு. சரிங்களா? So 3.6. ஆமாங்க. அப்ப இந்த 2 0 அடிச்சிருங்க. ஸோ இது 2ஆல டிவைட் ஆகுமா? அப்ப எனக்கு என்ன இருக்குங்க 18/5ன்னு வந்துடும். அது தம்பி கொஞ்சம் 5/18 கீழே போட்டு விட்டார். கேட்டுங்களா? டிவிஷன்ல எடுத்துட்டு சொல்லிட்டாரு. ரைட். டேட்டா போட்டா என்ன அர்த்தம்? மீட்டர் per செகண்ட்ல இருக்குது. அதை கிலோமீட்டர் per ஹவருக்கு மாத்தணும்னு சொன்னா 18/5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அது என்ன ஆயிரும்? இல்லைன்னா இப்படி போட்டுங்க மீட்டர் per செகண்ட் வந்து இன்டூ கிலோமீட்டர் ஹவர் போட்டீங்கன்னா that will be equal to கிலோமீட்டர் per hour. அப்புறம் கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்ட்ல பண்ணோம்னா மல்டிப்ளை பை 5/18. ஆமாங்க. ரிவர்ஸ்ல அப்படியே போட்டு பாருங்க இங்க அப்படித்தான் போட்டு 5/6 இருக்குன்னா 18/5. ஸோ இப்போ 18/5ங்கிறத கன்வர்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சு